மார்கழி மாதம் வர முதல் புதன்கிழமை வந்து குசேலர் தினமா வந்து நம்ம வழிபாடு பண்றோம். அது என்ன குசேலர் தினம் அப்படின்னு கேட்குறீங்களா? பால்ய பருவத்துல கிருஷ்ண பரமாத்மாவும், சுதாமா அப்படின்னு சொல்ற இந்த குசேலரும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. அவங்க குருகுல வாசம்லாம் முடிஞ்சு அவங்கவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு வயது முதிர்ந்தக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆயிடுது 2 பேத்துக்குமே. குசேலருக்கு வந்து கல்யாணம் ஆகி 27 குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில வந்து குசேலர் இருக்காரு. குசேலர் வந்துட்டு தன்னுடைய நண்பரை பார்க்கறதுக்காக வந்து மதுராக்கு வந்து போறாரு. அங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வந்து பார்க்குறாரு. கிருஷ்ண பரமாத்மா வந்து சுதாமன், ஆஹா குசேலர் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து கட்டி தழுவி, நீங்க வந்து ஆடைகள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா விருந்தெல்லாம் போடுறாங்க. அப்ப வந்து குசேலர் வந்து கிருஷ்ண பரமாத்மா பார்க்க போகும்போது, அடடா நம்ம எப்படி வெறும் கையால போறது அப்படின்னு வீட்ல வந்து ஒரு பிடி அவல் மட்டும் தான் இருந்தது. அந்த ஒரு பிடி அவலையும் எடுத்துட்டு தான் அவர் போறாரு. ஆனா அந்த விருந்தோம்பல்ல வந்து அவர் அந்த அவல குடுக்கறதுக்கு மறந்துட்டாரு. அப்ப கிருஷ்ணர் வந்துட்டு அவருக்கு எல்லாமே தெரியும்ல.